இப்பொழுது அங்கு பாருங்கள். அழித்தேனா? சனி பத்ராவை அழிக்கவில்லை. பத்ரா தன்னைத்தானே அழித்துக் கொண்டாள். இதனை அனைவரும் அறிந்தாக வேண்டும். பிரபஞ்சத்தின் பார்வையில் பத்ராவை அழித்ததினால் அந்த சனி இருந்து நாம் சனியை கர்ம பலனை அளிக்கும் எனும் பதவியிலிருந்து எளிதாக நீக்கிவிடலாம். பிரபஞ்சமே சனிதான். இன்று உங்கள் அனைவரின் முன்பாக நான் 2 அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு விட்டது. யமன், யமை மற்றும் சனி மூவரும் சூரியலோகத்தை விட்டு தேவகுரு பிரகஸ்பதியிடம் இணைந்து கல்வி கற்க வேண்டும். இதோ என்பதற்குள் ஓடிவிடும். இரண்டாவது அறிவிப்பு, பிரபஞ்சத்தை நமக்கு பொற்காலம் துவங்க உள்ளது. இவை அனைத்தும் நடந்ததற்கான காரணமே கர்ம பலனை விசித்திரமாக இருக்கிறது. சனி, நீ அந்த பத்ராவை அழித்துவிட்டு அவளது மரணத்தை பலி என்று கூறுகிறாயா? தன் தந்தையாலே ஆலகாலி என்றும் ஆபத்தானவள் என்றும் அழைக்கப்பட்ட குற்றத்தை உனக்கு எதிராகவே பயன்படுத்தி உன்னை அழிக்கப் போகிறேன். அதனால் உன்னை என்னால் அழிக்க. அந்த அப்பாவி தன்னுடைய தமையன் மற்றும் தாயின் மீது கொண்ட அன்பினால்தான் ஆகையால் இந்த விழாவானது பத்ராவின் இழப்பிற்காகத்தான் கொண்டாடப்பட வேண்டும். பத்ராவின் மனதும் ஆத்மாவும் எவ்வளவு புனிதமானது. அதை நாம் எப்பொழுதும் ஒரு சிறந்த